சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றொரு முக்கிய செய்தி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு வருத்தம் அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டிற்கு வழங்குவது தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்தார். அப்பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள் வருத்தம் அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி பேசியிருக்கிறார். மும்மொழி கொள்கையை திமுக எம்பிக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது இல்லை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசியிருக்கிறார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு வருத்தம் அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். PM ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பான திட்டத்தில் தமிழ்நாடு அரசு திமுக யூட்டர்ன் அடித்திருக்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேசினார். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு வருத்தம் அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று கூடியது. மும்மொழி கொள்கை தொடர்பாகவும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்பாகவும் தென்சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மக்களவையில் கேள்வி எழுப்பினார், பேசினார். இதைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசினார். திமுக தமிழ்நாடு அரசு யூட்டர்ன் அடித்திருக்கிறது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தனது உரையின் பொழுது குறிப்பிட்டார். இந்த நிலையில் 12 மணிக்கு மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் திமுக எம்பி கனிமொழி பேசிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கலாம். Very pained and hurt that the minister, in his reply in parliament today, has called the members of parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. Sir, and you've taken my name also, sir. I'd like to explain. Sir, the truth is that members of parliament... Sir, sir, that is not enough, sir. Sir, the and met the minister representing that SSA funds have to be released to Tamil Nadu. And the minister from Tamil Nadu also was there in the delegation. And we had clearly said that we have issues with the NEP. We cannot accept it in full because 3-language policy is not acceptable to Tamil Nadu. Okay. And sir, the truth is the CM of Tamil Nadu has written to the minister and the prime minister saying that we have issues with the NEP, it cannot be accepted in total and the funds have to be released and he's requested the funds to be released. So Tamil Nadu or the Tamil MPs from Tamil Nadu have never accepted. Okay.